ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வைஷ்ணவ்ஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்துட்டு பருத்திப்பால் கிண்டுறதுக்காக அரைச்சிட்ருக்கேன். எப்பயுமே சண்டேனா பருத்திப்பால், உளுந்தங்களி, அப்புறமா வெந்தயக்களி இந்த மாதிரி தான் செய்வேன். ஏன்னா ஸ்கூல் டயத்தில் வந்துட்டு பசங்கள் டயத்தில் கூட டைம் ஆகிடுதா, அதனால் சிம்பிளாக இட்லி தோசை தான் கரெக்டாக இருக்குது. அதனால் சண்டே மட்டும் இந்த மாதிரி செஞ்சு ரிலாக்ஸாக சாப்பிட்டுக்கிறது. அப்புறமா வந்துட்டு ஒரு 11 மணி போல் எல்லாத்துக்கும் சாத்துக்குடி ஜூஸ் போட்டு கொடுத்தேன். இந்த ஜூஸர் பார்த்திங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். நிறையா ஜூஸ், சாத்துக்குடி ஜூஸ் இந்த மாதிரி நிறையா அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இது நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். இதை இங்கே வந்துட்டு 3 கிலோ சாத்துக்குடி 100 தான் வாங்கிட்டு வருவாங்க. அப்பப்போ சீசன் டயத்தில் நல்லா இங்கே சீப்பாக கிடைக்கும். அதனால சரி இந்த மாதிரி டயத்தில் நம்ம ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாமேன்ட்டு தான் நான் இது வாங்கி வச்சேன். இது வாங்கி 1 இயருக்கு மேலே ஆச்சு. நல்லாவே யூஸ் ஆகுது. அப்புறமா எனக்கு இது வந்து ஃபஸ்ட்டு விலாக் இந்த மாதிரி எடுத்து டே இன் மை லைஃப்லாம் போடுறது ஃபஸ்ட்டு விலாகு. எனக்கு என்ன பேசுகிறது, எப்படி கேமரா ஆங்கிள்லாம் வைக்கிறது எனக்கு ஒன்றுமே தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக தான் இனிமேல் தான் கற்றுக்கிடுவேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்புறமா ஜூஸை இந்த மாதிரி ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்போ தான் சின்ன பசங்களுக்கெல்லாம் திப்பியாக வாயில் தட்டுப்படாது. கொஞ்சமாக சுகர் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா ஆற்றிடலாம். எல்லோரும் உட்காந்து ஜாலியாக குடிச்சிட்ருந்தோம். பெரியவன் எல்லாத்துலேயும் நான் தான் பண்ணுவேன்ட்டு இருப்பான். உங்கள் வீட்லேயும் குட்டீஸ் எப்படி தானான்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். உடனே ஸ்ட்ராங் ஆகிடுவார் அவர். ஜூஸ் குடித்தா ஸ்ட்ராங் ஆகிடுவாங்களாம். அப்படி தான் சொல்லி ஏமாற்றி வச்சுருக்கேன் நான் பிள்ளைங்களை. என்னென்ன கதை கட்ட வேண்டியதாக இருக்குது பாருங்கள். அடுத்ததாக லஞ்சு வந்துட்டு இன்றைக்கி வந்து நான் ஒயிட் ரைஸ் வச்சுட்டு நெஞ்செலும்பு சூப்பு தான் செஞ்சுருந்தேன். இந்த ரெசிபி வந்து நான் லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெஞ்செலும்பு சூப்பு குழம்பு வச்சேன். அடுத்ததாக ரத்த பொரியல் வச்சு, அப்புறமா முட்டையை வந்து பெப்பர் ரோஸ்ட்டு மாதிரி பண்ணிட்டேன். சின்னவனை வந்து ஃபஸ்ட்டே ஊட்டி அவனை தூங்க போட்டுட்டு தான் நம்ம நிம்மதியாக சாப்பிட முடியும். இல்லைன்னா உருட்டிக்கிட்டு கிடப்பா பாத்திரத்தை எல்லாத்தையும். அதனால் முதல்லையே சூப்பை ஊற்றி அவனை கூட்டி விட்டு தூங்க போட்டு நிம்மதியாக சாப்பிட்லான்ட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். பெரியவனுக்கு சூப்பு வச்சு குழம்பு கொஞ்சம் ஊட்டி விட்டேன். அவனுக்கு ரொம்ப காரம்லாம் சாப்பிட மாட்டான். அதனால் அவனுக்காக பார்த்து காரமே இல்லாமல் தான் செய்கிறது. ஊட்டி விட்டுட்டு எல்லோரும் பேசாமல் படுத்து நாங்களும் போய் தூங்கிட்டோம். சின்னவனோடையே தூங்கி எழுந்திரிச்சு கொஞ்சம் செப்டோவில் ஆர்ட்ரு போட்டிருந்தோம். அந்த 9 ரூபி, 29 ரூபி, அந்த 5 ரூபீஸ்க்குலாம் ஆஃபர் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் ஆர்டர் போட்டிருந்தோம். பிள்ளைகளோட சேர்ந்து உட்காந்து பார்த்துட்ருந்தோம் என்னென்ன ஆர்டர் போட்டிருந்தோன்னு. இப்போ நம்ம வந்துட்டு செப்டோல இருந்து என்னென்ன வாங்கிருக்கோம்னு பார்க்கலாம். வாங்க பாருங்க, வாங்க ஓபன் பண்ணுவாங்க. ஓபன். இந்த இது யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். இந்த காம்போ, இந்த லெட்ஸ் ட்ரையில் இந்த காம்போ யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். இது நல்லா இருக்குது, காரமாக இருக்குது, நல்லா இருக்குது. சின்ன பசங்க சாப்பிட முடியாது காரமாக இருக்கனால. அடுத்து வெண்டைக்காயெல்லாம் 1/4 கிலோ 5 ரூபான்னு தான் ஆஃபர் போட்டிருந்தாங்க. அது வாங்கினோம். இந்த கம்பு மாவு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ மாறுது. 1/2 கிலோ 29 ரூபீஸ்னு போட்டிருந்தாங்க. அது ஒன்று வாங்கினேன், ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு. அடுத்ததாக இந்த ட்ராகன் ஃப்ரூட் வாங்கினோம். ஸ்வீட் கார்ன் பார்த்திங்கன்னா 5 ரூபி தான். இந்த ஃபலூடா மிக்ஸ் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு ஆசை. ட்ரை பண்ணி பார்த்தது கிடையாது. சரி ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்ப்போன்னு வாங்கியிருந்தேன். இந்த பிஸ்கட் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பிஸ்கட்டு. இந்த வாஷிங் மிஷின் டேங்க் கிளீனர் 5 ரூபின்னு போட்டிருந்தாங்க. சரி வாஷிங் மிஷினை க்ளீன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு வாங்கினோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.